ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரியாஸ் க்ரானிக்கல்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சோயா வச்சு சோயா கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 150 கிராம் சோயா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதித்து வர ஸ்டேஜ் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த சோயாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இது மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடியாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒன்றும் பாதியமாக வர மாதிரி தான், அங்கங்கே ஒரு 2 பீஸ் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த டெக்ஸ்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிச்சி வறுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பை வந்து நான் பொடியாக தூளாக்கி வச்சுருக்கேன், சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அதை கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதில் பாதி வெங்காயம் இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சு நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கனாலே போதும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம திரும்பி ஃப்ரை பண்ண போகிறதுனால ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல சோயா, அதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இது மாதிரி வதக்கி அரைச்சி செய்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உருண்டையாக பிடிச்சி போடுறப்ப வந்து இது உடையாமல் வரும். அதனால தான் இந்த ஸ்டெப் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. கடலை மாவு தான் வந்து நமக்கு வந்து பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இதில் இருக்க போது, அதனால கடலை மாவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுருந்தால வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் அதை இப்போ சேர்த்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஒன்றா எடுத்து ரொம்ப டைட்டாக அழுத்தாமல் மீடியமாக, ஓவராக ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினீங்கனாலும் உடஞ்சிரும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம பொறுமையாக இது மாதிரி ஒரு உருண்டையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றும் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் உடனே வந்து கிளறி விடாதீங்க. ஒரு நிமிஷம் ஆகட்டும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கிளறி விடுங்க. ஏன்னா உடனே கிளறி விட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உடஞ்சிரும். நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடுமே வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. எதுவுமே உடையாமல் அழகாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.